ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம டிசம்பர் 13, 2021க்கான இம்பார்ட்டன்ட் ஹிந்து நியூஸ் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இதோட பிடிஎஃப் பார்த்திங்கன்னா டெலிகிராம் குரூப்பில் இருக்கும். அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் பார்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். RBI and PM signals reforms in troubled urban cooperative banks. ஸோ RBI கவர்னர் சக்தி கந்ததாஸ் அவர் தான் கவர்னர். அவரும் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ்க்கு சில ரிஃபார்ம்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். இப்போ ஆர்பிஐயோட கவர்னர் சக்தி கந்ததாஸ் அவங்க சண்டே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ்க்கு சில ரிஃபார்ம்ஸ் நம்ம கொண்டுட்டு வரணும். ஏன்னா நிறைய ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நிறைய ஃபெயிலியர்ஸ் ஏற்படுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய சேவிங்ஸ் வச்சுருப்போம் பேங்க்கில். ஸோ அதை பற்றியும் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எதை பற்றி என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நிறைய மக்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இப்போ ஒரு இடத்துல நம்ம சேவிங்ஸ் வைக்கிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு பேங்க்கில் போய் நம்ம 1 lakh வைக்கிறோம் அப்படின்னா, அந்த 1 lakhக்கு அந்த பேங்க்கில் இன்ட்ரெஸ்ட் நமக்கு நம்ம இப்போ டெபாசிட் பண்ணோம்னா நமக்கு அதிகமாக கொடுத்தாங்கன்னா அந்த பேங்க்கில் போய் நம்ம வைப்போம். இதே ஏதாவது ஒரு பேங்க்கில் இப்போ நம்ம கம்மியாக கொடுக்குறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு பேங்க்கில் இன்ட்ரெஸ்ட்டுக்கு உங்களுக்கு நாங்கள் 10% நீங்கள் டெபாசிட் பண்ணிங்கன்னா நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பேங்க்கில் நாங்கள் உங்களுக்கு 3% தான் தருவோம் அப்படின்னு சொன்னால் நம்ம எந்த பேங்க்குக்கு ஆட்டோமேட்டிக்காக போவோம்? 10% கொடுக்குற இடத்துக்கு தான் நம்ம போவோம். ஸோ அதுதானே ஹியூமன் நேச்சரு. ஸோ அந்த மாதிரி பண்ணது தான் முதல்ல ரிஸ்க் அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் அதிகமாக கொடுக்குறாங்க நம்ம டெபாசிட் பண்ணால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம், ஆசைப்பட்டு போய் நம்ம டெபாசிட் பண்ணிடுவோம். பட் அவங்களால இன்ட்ரெஸ்ட் நமக்கு அதிகமாக அவங்களால கொடுக்க முடியாது. கண்டிப்பாக அது ஒரு பெரிய ஆபத்தில் தான் கொண்டு போய் விளையும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் க்ரியேட் ஆகுது. அதை தான் RBI கவர்னர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி அதிகமாக உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு யாராவது ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா போய் சேவிங்ஸ் அங்கே போட்டு வைக்காதீங்க, டெபாசிட்ஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா முதலெல்லாம் இப்போ நம்ம கவர்மெண்ட் கிட்ட டெபாசிட் பண்ணியிருக்கோம். இப்போ பேங்க்குக்கிட்ட நம்ம டெபாசிட் பண்ணியிருக்கோம். பேங்க்கிட்ட டெபாசிட் பண்ணும்போது பேங்க் என்றைக்காவது ஒரு நாள் திவால் ஆகும்ல. பேங்க்கும் திவால் ஆகுச்சு அப்படின்னா அவங்கக்கிட்ட காசு இல்லாமல் திவால் ஆகுது அப்படின்னா அப்போ என்ன செய்வாங்கன்னா, பேங்க் உங்களுக்கு நாங்கள் இன்சூரன்ஸ் டெபாசிட் இன்சூரன்ஸாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு 1 lakh தான் நாங்கள் தருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்போ நீங்கள் நினைப்பீங்க எல்லாத்துக்குமே அப்படியா அப்படின்னு கேட்டால் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபா நீங்கள் கட்டியிருந்தீங்கனாலும் கூட உங்களுக்கு 1 lakh தான் தருவாங்க. இதுக்கு முன்னாடி 2020க்கு முன்னாடி இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ தான் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா 5 lakhஸாக கொண்டு வந்துட்டாங்க. இந்த மாதிரி யாரெல்லாம் டெபாசிட்ஸ் நீங்கள் 10 லட்ச ரூபா போட்டிருந்தாலும் கூட உங்களுக்கு 5 லட்ச ரூபா கிடைக்கும். 20 லட்ச ரூபா போட்டாலும் உங்களுக்கு 5 லட்ச ரூபா தான் கிடைக்கும். இதே நீங்கள் 4 லட்சம் போட்டிங்கன்னா அது அப்படியே கிடைக்கும். ஸோ நீங்கள் 5 லட்சம் தான் எல்லாத்துக்குமே ஸ்டாண்டர்ட் கான்ஸ்டண்ட்டாக எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான். நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் போட்டிங்கனாலும் உங்களுக்கு 5 லட்சம் மட்டும்தான் உங்களுக்கு கேரண்டியாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அதுதான் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி 1 lakh தான் உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ போட்டாலும் உங்களுக்கு பேங்க் திவால் ஆயிடுச்சுன்னா தருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ 5 லட்சம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா 90 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதான் போன தடவை கொண்டு வந்தாங்க. 2020ல் இன்க்ரீஸ் பண்ணாங்க தாமோதரன் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷனில். ஸோ இதை பற்றி நான் டீட்டெயிலாக உங்களுக்கு கீழே அடுத்ததில் சொல்கிறேன். இது வேறு என்னென்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, மக்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி அதிகமாக ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக ரிஸ்க் கண்டிப்பாக அங்கே அதிகமாக இருக்கும். ஸோ அதை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் எதுனாலும் டெபாசிட் பண்ணுங்கள் அமௌண்ட்டை அப்படிங்கிற மாதிரியும் அவர் பேசியிருப்பார். இந்த மாதிரி ஆஃபர் பண்ணுறாங்கன்னா நீங்கள் கேர்ஃபுல்லாக யோசிக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பார். RBI வேறு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸோட ஃபங்க்ஷன்ஸு இது எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணணும். அப்போ தான் மக்கள் கான்ஃபிடென்ட் டெபாசிட்டர்ஸ்க்கு அதிகமாக வரும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. இதுக்காக ஒரு நியூ கோஆப்ரேட்டிவ் மினிஸ்ட்ரி கொண்டு வரணும். அதுக்கப்புறம் இது எம்பவர் பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பேசியிருப்பாங்க. ஸோ இதுதான் இதை பற்றி பேசுகிறாங்க. அப்போ இவங்க பேசின டாபிக் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கை பற்றி பேசியிருப்பாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்னா என்ன, அது யார் ரெகுலேட் பண்ணுறா, ஏன் இவ்வளோ தூரம் மக்கள்லாம் ரொம்ப அவேர்னஸோடு இருங்க, ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னு சொன்னால் அப்போ அதில் ஏதோ வீக்னஸ் இருக்குதுன்னு தான் அர்த்தம். அப்போ அதோட இஷ்யூஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி பேக்ரவுண்டில் நம்ம என்ன பண்ணணும், போய் நோட்ஸ் எடுக்கணும். ஸோ இப்போ நம்ம அதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வாட் ஆர் அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ்க்கு டெஃபினிஷன் பார்த்திங்கன்னா ஃபார்முலா இல்லை.
பட் ஆனால் வந்து இது எங்கே இருக்கும் அப்படின்னா அர்பன்லேயும் இருக்கும், அட் த சேம் டைம் வந்து செமி அர்பன்லேயும் இருக்கும். செமி அர்பன்னா பாதி வில்லேஜ் பாதி அர்பன் மாதிரி இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி இடத்துலையும் வந்து இது இருக்கும். 1996 வரைக்கும் இவங்க என்ன பண்ணாங்கன்னா அக்ரிகல்ச்சரல் இல்லாத இது பண்ணிகிட்டு இருப்பாங்களா அவங்களுக்கு மட்டும் தான் கடன் கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து அவங்க செஞ்சாங்க. ரொம்ப குட்டி குட்டி இதுக்கு தான் கடன் கொடுப்பாங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்க. ஸோ இந்த மாதிரி இதுக்கு மட்டும்தான் அவங்க கடன் கொடுத்தாங்க. இவங்களை வந்து யார் வந்து ரெகுலேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆர்பிஐ வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு கமிட்டியை வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி வந்து அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்குக்கு வந்து ஒரு 4 டைப் ஸ்ட்ரக்சர் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் 2020 ஜூனில் என்ன பண்ணாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ் கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி வந்து எல்லா அர்பனில் இருக்கட்டும் இல்லை மல்டி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்காக இருக்கட்டும் இனிமேல் எல்லாமே வந்து டைரக்ட் சூப்பர்விஷனாக வந்து ஆர்பிஐ தான் ரெகுலேட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இதில் தான் வந்து அவங்க தான் டைரக்ட் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்குது. இப்போ கொஞ்ச நாளாக பார்த்திங்கன்னா ஒரு ஃபியூ இயர்ஸாகவே வந்து ரீசெண்டாக வந்து ஃபெயிலியர் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ பஞ்சாப் அண்டு மகாராஷ்டிரா கோஆப்ரேட்டிவ் பேங்க்லாம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டெபாசிட்டர்ஸில் அவங்க போட்டு வச்ச காசு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக டெபாசிட்டரோட காசு எல்லாமே போயிடுச்சுன்னா பேங்க் திவால் ஆயிரும். ஸோ அந்த ஒரு பிரச்சனை இருக்குது. நிறைய வந்து குட்டி இருக்கிறதெல்லாம் வந்து மெர்ஜ் பண்ணி விட்ருவாங்க. பார்த்திங்கன்னா நிறைய ஃபினான்ஷியல் செக்டரை வந்து கம்பைன் பண்ணி விட்ருவாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெபாசிட்டாக இருக்கட்டும் லோன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து டிக்ளைன் ஆகிட்டு கம்மியாகிட்டே வரும். அப்போ பேலன்ஸ் ஷீட்டே வந்து ஸ்ட்ரிங்க் ஆகும். அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அப்புறம் நிறைய பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு 65% பார்த்திங்கன்னா அதிகப்படியான ஷேர் வந்து ரூரல் கோஆப்ரேட்டிவ்ஸோடு தான் இருக்காமா. அதுவும் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் லெண்டிங்கில் வந்து இவங்க ஆக்சுவலாக வந்து இந்த கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் அப்படிங்கிறவங்க தான் ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா நிறைய வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து ரூரலில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க வந்து அவங்களோட முக்கியமான எய்மே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சேவிங்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணணும். அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் ஹேபிட்ஸ் வந்து அவங்களுக்கு வரணும். அது முக்கியமாக ரூரலில் இருக்கிறவங்களுக்கு வரணும் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி தான் அவங்க நினச்சிட்ருக்காங்க. அந்த மாதிரி தான் நடக்குது. ஆனால் என்ன ரிப்போர்ட் சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1920 பார்க்கும்போது வெறும் 11.3 தான் இருந்துச்சு. இது 1992 93 கூட 64 இருந்துச்சே அவங்க வந்து அக்ரிகல்ச்சர் லெண்டிங் கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் பாருங்கள் என்ன இவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதையும் அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் வந்து டிக்ளைன் ஆகிருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய வீக்காக இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணிடுவாங்க ஸ்ட்ராங்காக இருக்கக்கூட வந்து சேர்த்து வச்சுருவாங்க. அப்போ என்ன ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக அதுவும் வந்து நல்லா இருந்ததுமே வந்து நல்லா இல்லாத மாதிரி ஆயிரும். ஸோ நிறைய அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸும் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் டியூயல் கண்ட்ரோல் இருக்குது. 2 கண்ட்ரோல் இருக்குது. நிறைய இப்போ பார்த்திங்கன்னா சிலது வந்து இதை வந்து ஆக்சுவலாக ஸ்டேட் ரெஜிஸ்டரும் வந்து என்ன பண்ணுறாங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க இந்த சொசைட்டியை. ஆர்பிஐயும் வந்து சூப்பர்விஷன் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகும் இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் 2020 அமெண்ட்மெண்ட்டில் அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸை வந்து ஆர்பிஐ தான் வந்து சூப்பர்விஷன் பண்ணுவாங்க அப்படின்னு. இதில் வந்து ஒரு 1482 அர்பன் கோஆப்ரேட்டிவ்ஸு அப்புறம் 58 மல்டி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு கீழே வந்துருச்சு. அப்போ என்ன ஆயிரும் சென்ட்ரல் பேங்க்குக்கு வந்து அதிகப்படியாக பவர் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சுல்ல. ஸோ அந்த மாதிரியும் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் நிறைய ஃப்ராட்ஸ் அப்புறம் இந்த COVID-19 வேறு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து கிரியேட். நமக்கு தெரியும் COVID-19 எல்லாமே பிரச்சனையாக தான் இருக்குது. பேங்க்குக்கு யாருமே காசே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு ஆயிடுச்சு. நிறைய வந்து பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இந்த மாதிரி வந்து நிறைய கார்ப்பரேட் கவர்னன்ஸோட ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து இப்போ லேக்காக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து நிறையவே இருக்குது. ஸோ அதனால் வந்து கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் வந்து ரீசெண்டாகவே வந்து அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ்க்கு வந்து ரிஃபார்ம் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ஆர்பிஐ கவர்னர் சக்திகாந்த தாஸ் தென் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி சொல்லியிருப்பார். ஸோ நான் இப்போ அந்த டாப்பிக்கில் நான் வந்து இதை பற்றி நான் சொன்னேன். என்ன சொன்னேன் அப்படின்னா 5 lakhs இப்போ கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி 1 lakh கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ இதை பற்றி என்னன்னு சொல்லிட்டு நம்ம பேக்ரவுண்ட் படிக்கணும்ல. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெபாசிட் இன்சூரன்ஸ் அண்ட் கிரெடிட் கேரண்டி கார்ப்பரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். டெபாசிட் இன்சூரன்ஸ்னால் நீங்கள் எவ்வளோ தான் காசு போட்டிங்கனாலும் உங்களுக்கு இவ்வளோ காசு தான் கொடுப்பேன் அப்படிங்கிறது அது கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. அது கிரெடிட் கேரண்டி நமக்கு ஒரு கேரண்டி. ஸோ வந்து இதுக்கு முன்னாடி வந்து 1 lakh இப்போ 5 lakh இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இப்போ ஒரு பர்சன் இப்போ ஏங்கிற பர்சன் இருக்கார் அப்படின்னா ஒரு 10 லட்ச ரூபா வந்து டெபாசிட் பண்ணியிருக்காரு. திவால் ஆயிடுச்சு அப்படின்னாலும் அவருக்கும் 5 லட்சம் தான் தருவாங்க. பிங்கிற பர்சன்ட்டு 20 லட்சம் நான் வந்து டெபாசிட் பண்ணியிருக்கேங்க எனக்கு வந்து காசு கொடுங்க அப்படின்னு கேட்டாலும் அவருக்கும் 5 லட்சம் தான் தருவாங்க. ஸோ அதனால் யார் எவ்வளோ தான் வந்து நீங்கள் வந்து அமௌண்ட் பே பண்ணிங்கனாலும் உங்களுக்கு 5 லட்சத்தை தவிர வேறு எவ்வளோ தரமாட்டாங்க. இதுக்கு முன்னாடி 1 லட்சம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ தான் 5 லட்சமாக வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து டெபாசிட் இன்சூரன்ஸ் அண்ட் கிரெடிட் கேரண்டி கார்ப்பரேஷன் அப்படின்னு அர்த்தம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு வந்து 5 லட்சம் கொடுப்பாங்க. அது வந்து 90 டேஸ் 3 மாதத்துல உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 1 வருஷம் ஆயிரும். உங்களுக்கு வந்து அந்த காசு அந்த 1 லட்சம் கொடுக்குறதுக்கே 1 வருஷம் ஆக்கிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மாதத்துல வந்து என்ன பண்ணிடுறாங்க, 5 லட்சம் கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து 1 லேக் தான் கொடுப்பாங்க. இப்போ வந்து 5 லேக்காக கொடுத்துட்டாங்க. இதை வந்து யார் ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரி 5 லேக் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னாங்கன்னா, தாமோதரன் கமிட்டி. ஸோ இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், பிலிம்ஸ் பாயிண்ட் நம்ம வச்சுக்கலாம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தாமோதரன் கமிட்டி அவர் தான் வந்து சொன்னார், இந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாரு. ஏன்ப்பா இந்த மாதிரி வந்து மக்களுக்கு வந்து இன்கம் வந்து லெவல் அதிகமாகிட்டுருக்கு, இண்டிவிஜுவலோட டெபாசிட் வந்து அதிகமாகிட்டுருக்கு, எல்லோரும் அதிகமாக டெபாசிட் பண்ணுவாங்க. இப்போ வந்து நீங்கள் 1 லட்சம் தான் தருவீங்க, அவங்க எவ்வளோ டெபாசிட் பண்ணியிருப்பாங்க, இன்னமும் நீங்கள் 1 லட்சம் தான் தருவீங்க அப்படின்னா எப்படி அவங்களால என்ன பண்ண முடியும்? நாளைக்கு அந்த பேங்க் வந்து திவாலாச்சுன்னா அவங்க எங்கே போவாங்க? ஸோ அதனால் தயவு செஞ்சு கொஞ்சம் நாளுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறணும்ல, அதனால் கொஞ்சம் 5 லட்சமாக கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் தான் ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருப்பார். ஸோ அதுபடி வந்து ஓகேன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் 90 டேஸில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு 45 நாளில் என்ன பண்ணுவாங்கன்னா பார்ப்பாங்க, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க, டெபாசிட்ஸோட அக்கௌண்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிற மாதிரி கலெக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு 45 டேஸில் என்ன பண்ணுவாங்க, ரிவ்யூ பண்ணுவாங்க. ஓகே எல்லாம் கரெக்டாக, இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டாக, இவங்களுக்கு நம்ம கொடுக்கலாமா, நம்ம கொடுத்த அவங்க கொடுத்த காசை வந்து எவ்வளோ இருக்குது, நம்ம வந்து இந்த 5 லட்சத்தை கொடுத்துடலாமா, எப்போ கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்து மேக்ஸிமம் 90 டேஸில் வந்து அவங்க காசை கொடுத்துருவாங்க. அப்படியே ஃபுல்லாலாம் கொடுக்க மாட்டாங்க, 5 லட்சம் தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த 5 லட்சத்துக்கு வந்து இவ்வளோ ஃபார்மாலிட்டிஸ், டெபாசிட்டரோட காசை கொடுக்குறது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அதிகமாக ஒருத்தன் வந்து வட்டி கொடுக்குறான், நமக்கு வந்து டெபாசிட் பண்ணால் வட்டி கொடுக்குறான்னு சொல்லிட்டு நம்ம போனோம்னா நஷ்டம் யாருக்கு அப்படின்னு நமக்கு தான். அதுதான் வந்து அவங்க இதில் சொல்கிறாங்க. ஸோ அதிகமாக வட்டி கொடுக்குறாங்கன்னா தயவு செஞ்சு நம்ம யோசிக்கணும். கண்டிப்பாக அந்த பேங்க் வந்து பேங்காக இருக்கட்டும், இது எதுவாக இருக்கட்டும், கண்டிப்பாக ஒரு நாள் வந்து திவாலி ஆகிடும். அவங்களால மேனேஜ் பண்ண முடியும். அதிகமாக நமக்கு வட்டி கொடுத்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க? ஸோ அந்த ப்ராப்ளம் இருக்கும். சரி, ஓகே, நம்ம நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். S-400 இஸ் அ சிம்பிள் ஆஃப் இந்தியன் சாவர்னிட்டி அப்படிங்கிற மாதிரி ரஷ்யாவோட டிப்ளமேட் வந்து சொல்கிறாங்க. ஸோ நமக்கு நல்லா தெரியும், ரஷ்யாவும் இந்தியாவும் வந்து இப்போ 28 அக்ரிமெண்ட் வந்து போட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஸோ இதில் வந்து S-400 மிசைல் வந்து அவங்க இப்போ நமக்கு வந்து டெலிவர் பண்ண போகிறாங்க. இதுக்கான வந்து நிறைய பிரச்சனை வந்து இந்த S-400 மிசைல் வாங்குறதுல வந்து ஏகப்பட்ட பிரச்சனை நமக்கு இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரஷ்யாவுக்கும் யூஎஸ்க்கும் பிடிக்காது. இப்போ யூஎஸ் வந்து என்ன பண்ணிடுவாங்க, ரஷ்யா கிட்டேருந்து வாங்கினோம் அப்படின்னா நம்ம மேலே வந்து சாங்ஷன் விதிப்பாங்க. காட்ஸா அப்படிங்கிற ஒரு சாங்ஷன் விதிப்பாங்க. அவங்களோடது ஏதாவது வாங்கினோம் அப்படின்னா நம்ம மேலே சாங்ஷன் விதிப்பாங்க. இது நமக்கு ரொம்ப நாளாகவே நடக்கும். பட் அதையும் மீறி நம்ம என்ன பண்ணிட்டோம், அவங்கக்கிட்ட வாங்குகிறோம். ஸோ அதை பற்றி தான் வந்து இந்த டாப்பிக்கில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நிறைய வந்து நம்ம பைலேட்ரல் டைஸாக பார்த்திங்கன்னா இல்லாமல் 2 பேர் மட்டும், இப்போ ரஷ்யாவும் இந்தியா மட்டும் டைஸ் இல்லாமல் மல்டிலேட்ராவும் நம்ம ரொம்ப கோஆப்ரேஷனாகவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அப்படி என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரஷ்யாவுக்கு வந்து நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து ஒரு அப்சர்வர் ஸ்டேட்டாக வந்து நார்மில் வந்தாங்க இந்த வருஷம். அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா வந்து இந்தியாவுக்கு என்ன சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா, சாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்புறம் வந்து கூடங்குளம் அந்த அணுமின் நிலையம் அதை பற்றியும் பேசியிருப்பாங்க. இந்த மாதிரி அடுத்த 6 ரியாக்டர்ஸ் கொண்டு வரதுக்காக. அதுக்கப்புறம் S-400 பற்றி பேசியிருப்பாங்க. இன்னமும் வந்து யூஎஸ் வந்து நம்ம ரஷ்யா வந்து ரஷ்யா கிட்டேருந்து வாங்கினோம் அப்படின்னா கண்டிப்பாக யூஎஸ் வந்து இந்தியா மேலே சாங்ஷன் விதிப்பாங்க. பட் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், தைரியமாக வந்து வாங்கியிருக்கோம். ஸோ அதை பற்றி தான் சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்களா, இல்லை நமக்கு மட்டும் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நமக்கு பண்ணலை. 2018 வந்து யூஎஸ் என்ன பண்ணாங்கன்னா, இந்த S-400 மிசைல் வாங்கினதுக்காகவே சைனாவை என்ன பண்ணாங்க, சாங்ஷன் போட்டாங்க. அதுக்கப்புறம் 2020 என்ன பண்ணாங்க, டர்க்கிக்கு சாங்ஷன் போட்டாங்க. அப்போ நம்மளை மட்டும் விட்டு வைப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். அப்போ என்னதான்ப்பா அந்த S-400 அப்படின்னு என்ன, அது என்ன கார்ட்ஸா அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துக்கிட்டே இருப்பது வந்து நீங்கள் இப்போ மட்டும் பார்த்தீங்கன்னா பார்த்தா, இதுக்கப்புறம் நிறைய தடவை இந்த நியூஸ் வந்துச்சு. இதுக்கு முன்னாடி நியூஸ் வருது. இப்போ ஒரு தடவை இதை பற்றி நம்ம என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே, அப்போ காட்ஸா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கவுண்டரிங் அமெரிக்காஸ் அட்வான்ச்சர்ஸ் த்ரூ சாங்ஷன் ஆக்ட். என்ன பண்ணுவாங்கன்னா, சாங்ஷன் போட்டு அவங்க மேலே வந்து அவங்கள பிடிக்கல, அதனால் வந்து அவங்க மேலே சாங்ஷன் போடுறது. இது வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸோட ஃபியூடல் லா அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபெடரல் லா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து யார் மேலெல்லாம் இம்போஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈரான், நார்த் கொரியா அண்ட் ரஷ்யா அவங்க மேலெல்லாம் இம்போஸ் பண்ணுவாங்க. இப்போ யாராவது வந்து ரஷ்யா கிட்ட வந்து டிஃபென்ஸ் வாங்குறதோ இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா இன்டெலிஜென்ஸ் செக்டர்ஸ்லேருந்து ஏதாவது வாங்குறதோ இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணோம் அப்படின்னு, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ரஷ்யா கிட்ட இருந்தால் வந்து S-400 மிசைல் வாங்குகிறோம். அப்போ கண்டிப்பாக வந்து நம்ம மேலே வந்து என்ன பண்ணுவாங்க, கார்ட்ஸாக வந்து இது பண்ணுவாங்க. அது நமக்கு நல்லா தெரியும். பட் இருந்தால் நம்ம ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அப்படிங்கிறதுனால நம்ம இதெல்லாம் வந்து நம்ம நினைக்க மாட்டோம். நம்ம ஒரு சாவரின் நேஷன் அப்படிங்கிறதுனால நம்ம இதெல்லாம் நினைக்க மாட்டோம். ஸோ இருந்தாலும் நமக்கும் வந்து அது கண்டிப்பாக செய்வாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பட் இதுக்கு முன்னாடியே வந்து இதை பற்றி நம்ம வார்ன் பண்ணியிருப்பாங்க யூஎஸ் ட்ரம்ப் பீரியட்லேயே.
ஸோ இப்போ S-400 மிசைல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட மோஸ்ட் அட்வான்ஸ்டு லாங் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து சைனா தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபாரின் பையரை வந்து வாங்கினாங்க கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் டீலாக 2014. நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம இந்த டாப்பிக்லேயும் பார்த்தோம் சைனா மேலே என்ன பண்ணிட்டாங்க, சாங்ஷன் போட்டாங்க 2018 அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால வாங்குறாங்க. பட் என்ன பண்ணுறது, அதனால தான் ரஷ்யனோட டிப்ளமேட் நம்மளை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து ஒரு இந்தியன் சாவர்னிட்டிக்கே ஒரு சிம்பிள் S-400 அப்படிங்கிறது சிம்பிள் ஆஃப் இந்தியன் சாவர்னிட்டி அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. தைரியமாக வாங்குகிறோம்ல, அதுக்காக அப்படி பேசுகிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மணிப்பூர் அண்ட் அசாம் வாண்டட் டு ரீடெயின் ஆப்ஸ்பா. நான் இதுக்கு முன்னாடி நியூஸில் என்ன பார்த்தோம், நாகாலாண்டு வந்து இது ரிப்பீல் பண்ணுங்கப்பா ஆப்ஸ்பா, எங்களுக்கு வேணாம்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் மணிப்பூர் அசாம் என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு வேணும்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஆப்ஸ்பா பற்றி நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பேக்ரவுண்டு வந்து நம்ம பார்க்கணும். ஏன் வந்து இந்த பிரச்சனை வந்துச்சு, ஆப்ஸ்பா வரதுக்கு பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய தடவை பேக்ரவுண்ட் பார்த்துட்டோம். பட் இருந்தாலும் நம்ம திரும்பி பார்த்தோம் அப்படின்னா நல்லா வந்து நமக்கு வந்து நம்ம எந்த சுச்சுவேஷன்லையும் அதை மறக்க மாட்டோம். அதுக்காக தான் இத்தனை தடவை நம்ம திருப்பி பார்த்துட்டே இருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா 5ஆம் தேதி என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா நாகாலாண்டோட ஆர்மி வந்து ஒரு 16 பேர் வந்து அங்கே வந்து நார்மலாக வந்து மைன்ஸுக்கு போயிட்டு இப்போ பார்த்திங்கன்னா கோல் சுரங்கத்துக்கு போயிட்டு வந்து அவங்க ரிட்டர்ன் வந்துட்டு இருந்திருக்காங்க. அவங்கள வந்து தீவிரவாதிகள் அப்படிங்கிற மாதிரி உளவுத்துறையிலேருந்து ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு வந்து என்ன நினச்சிட்டாங்க, அவங்க தீவிரவாதிகள் தான் போல அப்படின்ட்டு அவங்களும் வேறு அந்த காரில் வந்துட்டு இருந்திருக்காங்க மக்கள். அவங்களும் வேறு என்ன பண்ணிட்டாங்க, கார் நிறுத்தாமல் போயிட்டாங்க. ஸோ அதை பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஷூட் பண்ணிட்டாங்க. அதில் நிறைய பேர் இறந்துட்டாங்க. அங்கே இருக்கிற சராசரி மக்கள் வந்து இறந்துட்டாங்க. ஸோ இதுக்கு வந்து அவங்க சடனாக ஷூட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு பவர் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஆப்ஸ்பா அப்படிங்கிற அந்த பவர் கொடுத்துருக்காங்க. அந்த பவர் இருந்தனால தான் இந்த மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நாகாலாண்டில் இருக்கிற சீஃப் மினிஸ்டர் என்ன பண்ணியிருப்பாருன்னா அதை முதல்ல வந்து நீங்கள் டெலீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து இப்போ பிரச்சனை. இப்போ அங்கே வந்து ஏன் வந்து இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு, ஏன் அங்கே தீவிரவாதிகளாக வராங்க, யார் வரா, ஏன் அவங்க திடீர்னு இப்படி வந்து டெய்லி வந்து உளவுத்துறை ரிப்போர்ட்லாம் கொடுக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம பேக்ரவுண்ட் தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து நம்ம நாகாலாண்டுன்னு சொல்கிறது வந்து இதுக்கு முன்னாடி வந்து நாகா ஹில்ஸ் அப்படிங்கிறது தான் முதல்ல இருந்துச்சு. நாகாலாண்டுங்கிறது முன்னாடி நிறைய அசாம் கூட அருணாச்சல் பிரதேஷ் கூட நிறைய மிங்கில் ஆச்சு. அப்போ வந்து நாகா ஹில்ஸ்ன்னு இருந்துச்சு. அது 1881 பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் கிட்ட தான் இருந்துச்சு, பிரிட்டிஷோட கண்ட்ரோலுக்கு கீழே தான் இருந்துச்சு. அப்போ வந்து அங்கே இருக்கிற மக்கள் அந்த நாகாவில் இருக்கிறவங்கலாம் என்ன பண்ணாங்கன்னா அந்த ட்ரைப்ஸ் எல்லாம் வந்து நம்ம வேணால் பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் இருக்கோம், நம்ம ஒற்றுமையாக எல்லாமே இருக்கக்கூடாது, நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஒரு கிளப்பு ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு நாகா கிளப்புன்னு சொல்லிட்டு 1918 வந்து ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் இந்த கிளப்பை என்ன பண்ணாங்க அப்படின்னா நாகா நேஷ்னல் கவுன்சில் அப்படின்னு சொல்லிட்டு 1946 மாற்றினாங்க. இந்த நாகா நேஷ்னல் கவுன்சிலில் வந்து யார் லீடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசோ அக்காமி ஜாபு ஃபிசோ அப்படிங்கிறவர் தான் வந்து இதோட லீடராக இருந்தார். இவர் என்ன பண்ணிட்டாருன்னா நம்ம சுதந்திரம் வாங்குறதுக்கு நாள் 14 ஆகஸ்ட் 1947 அவர் என்ன பண்ணிட்டாருன்னா நாகாலாண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஸ்டேட் அப்படிங்கிற மாதிரி டிக்ளேர் பண்ணிட்டார். அவராக டிக்ளேர் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் கழித்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 1951 மக்கள்கிட்ட அங்கே நாகாஸ் கிட்டெல்லாம் வந்து கேட்குறாங்க, ஓட்டு கேட்குறாங்க, என்னப்பா நம்ம வந்து தனியாக இருந்துக்கலாமா, சாவரின் நாகாலாண்டாக இருந்துக்கலாமா சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அதில் 99.9% வந்து ஓகே நம்ம இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஆனால் இந்தியா என்ன சொல்லிட்டாங்க, உங்களுக்கு நாங்களே இப்போ தான் வந்திருக்கோம், நாங்கள் உங்களுக்கு தனியாலாம் வந்து நாடுலாம் தரமாட்டோம், வேணால் ஒரு ஸ்டேட் வேணால் உங்களுக்கு ஸ்டேட்ஹுட்டாக வேணால் ஒரு அங்கீகாரம் தரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி அதையாவது வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாகாலாண்டு என்ன பண்ணிட்டாங்க, ஸ்டேட்ஹுட்டாக வந்து டிசம்பர் 1963 வந்து அவங்க ஸ்டேட்ஹுட் அப்படிங்கிற அங்கீகாரத்தை வந்து வாங்கிட்டாங்க. அப்போ ஸ்டேட்ஹுட் வாங்கிட்டாங்கன்னா அப்போ இதுக்கு முன்னாடி நாகா ஹில்ஸாக இருந்தது எல்லாமே ஸ்டேட்ஹுட் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது ஃபுல்லாகவே வந்து நாகாலாண்டு அப்படின்னா இங்கே அசாம் இருக்குது, இங்கே இருக்குன்னா ஃபுல்லாகவே இதுக்கு முன்னாடி இது ஃபுல்லாகவே நாகாலாண்டாக இருந்துச்சு. பட் இப்போ இங்கே பாதியை பிரிச்சுட்டாங்க, இங்கே பாதியை பிரித்து நடுவில் இங்கே மட்டும் இவ்வளோ தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மேலே இருக்கிற அசாமோட இதுவும் வந்து போயிடுச்சு, கீழே இருக்க அருணாச்சலும் போயிடுச்சு, நடுவில் கொஞ்சம் இடத்த மட்டும் நாகாலாண்டுன்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் 1975 பார்த்திங்கன்னா சிலாக் அக்கார்டு அப்படின்னு வந்துச்சு. அவங்க தான் இன்னும் வந்து எங்களுக்கு தனியாக வந்து இது வேணும் அது வேணும்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாங்கல்ல, சார் அதெல்லாம் நாங்கள் விட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவங்களே விட்டுறேன்னு சொன்னாலும் கூட ஒருத்தர் வந்து சைனாவில் இருக்கார், மௌபாக் அப்படிங்கிற துலாக்லாங் என்னமோ ஒரு பேர் இருக்குது. ஸோ இவர் வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா சைனாவில் வந்து இவர் அங்கே இருப்பார், இவருக்கு வந்து ஒரு 140 மெம்பர்ஸ் வந்து அவர் கூட வந்து குரூப்ஸ் வந்து இருக்காங்க. இந்த மியூவாக் அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா அவரோட குரூப்ஸ் வந்து 140 மெம்பர்ஸ் இருக்காங்க. அவர் வந்து என்ன செஞ்சிட்டாருன்னா இதில் இல்லை இந்த மாதிரி சிலோக் அக்கார்ட்லாம் வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன், நாங்கள் வித்ட்ராலாம் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவர் என்ன சொல்லிட்டாரு, நான் வந்து தனியாக ஒரு ஃபார்ம் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நேஷ்னல் சோஷியலிஸ்ட் கவுன்சில் ஆஃப் நாகாலாண்ட் அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபார்ம் பண்ணார் 1980s. அப்போ அவர் ஃபார்ம் பண்ணி ஒரு 8 வருஷத்தில் பயங்கர சண்டை.
இதில் பயங்கர சண்டை வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 2ஆக பிரிஞ்சிருச்சு. இந்த நேஷ்னல் சோஷியலிஸ்ட் கவுன்சில் ஆஃப் நாகாலாண்டே வந்து 2ஆக ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு. ஸ்ப்ளிட் ஆகி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நேஷ்னல் சோஷியலிஸ்ட் கவுன்சில் ஆஃப் நாகாலாண்ட் ஐஎம்னு ஒன்று, நேஷ்னல் சோஷியலிஸ்ட் கவுன்சில் ஆஃப் நாகாலாண்ட் கே அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம யோசிப்போம், முதல்ல ஒருத்தர் ஆரம்பித்தார், அவர் தான் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிட்டார் இண்டிபெண்ட்னு. அவர் எங்கே போனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து நாகா நேஷ்னல் கவுன்சிலில் ஆரம்பித்த பிசோ அப்படிங்கிறவர். அது என்ன ஆயிடுச்சுன்னா அவர் அப்படியே லண்டன் போய் இறந்துட்டார். 1991 வந்து அவர் இறந்துட்டார். அவர் இறந்ததுக்கப்புறம் அப்படி ஒன்று இருந்ததே இல்லாமல் போயிடுச்சு. இப்போ இருக்கிறார் பார்த்தீங்களா, இவர் ஆரம்பித்தார்ல, இவர் சைனாவில் இருக்கிறவர், அவர் வந்து நேஷ்னல் சோஷியலிஸ்ட் கவுன்சில் ஆஃப் நாகாலாண்டு ஆரம்பித்தார்ல, அது ஸ்ப்ளிட் ஆயிடுச்சுல்ல. அதில் ஒன்று தான் வந்து ஐஎம் அண்டு கே அப்படிங்கிறதுல. ஐஎம் வந்து ரொம்ப வந்து அந்த ரீஜன்லேயே வந்து அந்த இன்சர்ஜென்சிஸ்க்கே வந்து மதர் மாதிரி வந்து செயல்பட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ அவங்கனால தான் வந்து அவங்க தான் வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சி ஷூட் பண்ணியிருக்காங்க. அப்போ இவ்வளோ பவர் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த ஆப்ஸ்பா அப்படிங்கிற பவர் வந்து ஏன் கொடுத்தாங்க, ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன் வந்து நாகாலாண்டோட சிஎம் வந்து அதை ஸ்க்ராப் பண்ண சொல்கிறாரு, டெலிட் பண்ணுங்கள், அது கொடுத்தனால தான் இப்போ இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து இறந்துட்டாங்க, நீங்கள் அதை டெலிட் பண்ணுங்கன்னு ஏன் சொன்னார் அப்படின்னா, இந்த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர் ஆக்ட் 1958 இதுக்கு பேர். இது வந்து லோக்சபா ராஜ்யசபா ரெண்டுலேயுமே பாஸ் பண்ணிவிட்டு பிரசிடெண்ட் வந்து செப்டம்பர் 11, 1958 வந்து ஓகே பண்ணார். இது வந்து ஆக்டாக மாறிச்சு. இந்த ஆக்டை கொண்டு வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நார்த் ஈஸ்டர்ன் சைடில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு 10 வருஷத்துக்கு இதுமாகவே ரொம்ப வந்து வைலன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அங்கே இருக்கிற ஸ்டேட்னால் வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்து இதை கொண்டு வந்தாங்க. இது இருந்துச்சுன்னா இதனால் என்னாகும் அப்படின்னா, இப்போ இந்த இடம் தான் வந்து டிஸ்டர்ப்டு ஏரியா, எப்போ பார்த்தாலும் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். டிஸ்டர்ப்டு ஏரியான்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா அந்த இடத்துல எப்போ பார்த்தாலும் பிரச்சனை இருக்குது, லாங்குவேஜ்னால பிரச்சனை, ரிலீஜியனால் பிரச்சனை, ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி இடத்த வந்து இந்த ஆர்ம்டு ஃபோர்ஸில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி போய் சொல்லுவாங்க, இந்த மாதிரி 5 பேர் அதுக்கு மேலே யாராவது நின்றுட்டு இருந்தாங்கன்னா, அதை வந்து கேதர் பண்ணி நின்றுட்டு இருந்தாங்கன்னா அவங்கள வந்து தடை செய்கிறது, வேணாம் அப்படி நிற்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. அப்புறம் வந்து அப்படின்னு கேட்கல அப்படின்னா அவங்களுக்கு வார்ன் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஓப்பன் ஃபயர் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி எல்லாமே செய்கிறதுக்கு அவங்களுக்கு பவர் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வாரண்ட் இல்லாமல் யார் வேணாலும் அரெஸ்ட் பண்ணலாம், அந்த மாதிரி பவர் கொடுத்தாங்க. இதில் வந்து வாரண்ட் இல்லாமல் அரெஸ்ட் பண்ணுறது, ஓப்பன் ஃபயர், இந்த மாதிரி பவரில் கவர்மெண்ட் கொடுத்தனால இங்கே இருக்கிற ஆர்மி என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அவங்க வந்து அதிகமாக வந்து நிறைய வந்து அவங்களுக்கு தோன்றதெல்லாம் வந்து செய்கிறாங்க. லைக் வந்து அன்றைக்கி மைண்ட்லேருந்து வந்துட்டுருக்காங்க, அதை விசாரிக்காமல் கூட அவங்கள ஷூட் பண்ணி கொண்டுட்டாங்கல்ல. ஸோ இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு அதிகப்படியான பவர் கொடுத்தது வந்து தப்பு, அது வைலண்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால தான் வந்து நாகாலாண்டில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே இருக்கிற சிஎம் வந்து இந்த ஆக்டே முதல்ல எங்களுக்கு வேணாம், தயவு செஞ்சு இதை நீங்கள் டெலீட் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. அப்போ இதை வந்து வேணும்னு சொல்லிட்டு ஒரு தரப்பில் பேசுவாங்கள்ல, ஏன் இது வேணும், முதல்ல எதுக்கு இதை கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இது வந்து ஆக்சுவலாக வந்து அவங்களுக்கு வந்து இன்சர்ஜென்சிஸ் இருக்காங்கல்ல, அவங்கள வந்து நம்ம என்ன பண்ணணும், எதிர்க்கணும். உள்ளே வந்து தேவையில்லாமல் வந்துட்டாங்க அப்படின்னா நம்மளை இங்கே பாதுகாக்கிறதுக்கு யாராவது வேணும், அதுக்காக பார்டரில் வந்து இவங்க நின்று பாதுகாப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது அப்சல்யூட்டாக வந்து கண்டிப்பாக தேவை, இந்த விஷயம் வந்து அந்த ஆர்மிக்கு வேணும், அப்படின்னா தான் அவங்களால வந்து பாதுகாக்க முடியும். இவங்க இங்கே நிற்கிறாங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக அவங்க இன்சர்ஜென்சிஸ் உள்ளே வர மாட்டாங்க, பயந்துக்குவாங்க, அவங்களுக்கு ஒரு பயம் ஏற்படும். அந்த ஒரு ரீசனுக்காக வந்து இது கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் வந்து நிறைய கான்ட்ரவர்சி இருக்குது. நிறைய பேர் வந்து இது வேணாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அப்படி யாரெல்லாம் சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பவர் பார்த்திங்கன்னா, இந்த ஆக்ட் வந்து நிறைய செக்யூரிட்டி, அந்த ஆர்மி அந்த செக்யூரிட்டி பர்சனல்ஸ்க்கு வந்து அதிகப்படியாக பவர் கொடுக்குற மாதிரி இருக்குது. அவங்க யாருக்குமே வந்து அக்கௌண்டபிளாக இருக்கிற மாதிரி இல்லை. இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அந்த ஆர்மியில் அந்த செக்யூரிட்டி பர்சனல் வந்து அதிகப்படியாக வந்து அட்ராசிட்டி பண்ணுறாங்க, ரொம்ப ஹியூமன் ரைட்ஸ் வைலேஷன்ஸ்லாம் வந்து அதிகமாக செய்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ்க்கு அகேன்ஸ்டாக இருக்குது. அப்புறம் இன்டர்நேஷ்னல் கன்வென்ட் ஆன் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ்க்கும் அகேன்ஸ்டாக இருக்குது. அதுக்கப்புறம் கன்வென்ஷன் அகேன்ஸ்ட் டார்ச்சர், ஏன்னா அது இந்தியா வந்து சைன் பண்ணியிருப்போம், பட் ரெக்டிஃபை பண்ணலாமல் அதை கொண்டு வந்து வழி நடத்தலை. பட் நம்ம வந்து ஜஸ்ட் வந்து என்ன பண்ணியிருப்போம், சைன் பண்ணியிருப்போம், பட் இதுக்கும் அகேன்ஸ்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய தரப்பில் பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பிபி ஜீவன் ரெட்டி கமிட்டி என்ன செஞ்சுருப்பாங்கன்னா, நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டில் வந்து 2005 வந்து பார்த்துருப்பாங்க, எக்ஸாமைன் பண்ணி பார்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வீரப்பா மௌலிய ரிப்போர்ட்டும் பார்த்துருப்பாங்க, செகண்ட் இயர்ஸ் ரிப்போர்ட்டும். அவங்களும் என்ன சொல்லியிருப்பாங்க, இந்த ஆக்டே வேணாம்ப்பா, முதல் டெலீட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜஸ்டிஸ் வர்மா கமிட்டி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்களும் ஜஸ்டிஸ் ஹெச் கமிட்டி வந்து சுப்ரீம் கோர்ட் தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களும் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இது வேண்டாம், இது வந்து ரொம்ப அப்யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, அந்த ரூல்ஸ் இதை வச்சுக்கிட்டு ஆப்ஸ்வா வச்சுக்கிட்டு ரொம்ப அநியாயம் பண்ணிகிட்ருக்காங்க, இது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹெச் கமிட்டி வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க.
அதில் வந்து ஒரு 7 டெத்ஸ் வந்து 6 கேசஸில் வந்து பார்த்ததில் வந்து ரொம்ப அதிகமாக வந்து எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் எக்ஸிக்யூஷன் நடந்திருக்கு. ஸோ இது வந்து வைடாக வந்து அப்யூஸ் பண்ணியிருக்காங்க செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வந்து மணிப்பூரில் அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாங்க. ஸோ இவ்வளோ பிரச்சனை வந்தனால தான் வந்து அங்கே நாகாலாண்டில் இருக்கிறவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த சிஎம் வந்து இது வேண்டாங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த நியூஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மணிப்பூரும் அசாமில் இருக்கிறவங்களும் ஆப்ஸ்வா வேணுங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. மணிப்பூரும் இவங்க 2 பேருமே பார்த்திங்கன்னா பிஜேபி ரூலிங் பார்ட்டி அப்படின்னு அர்த்தம், தெரிஞ்சுக்கோங்க. இதில் ஆக்சுவலாக வந்து இந்த ஆப்ஸாவோட நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா கன்கரண்ட் லிஸ்ட்டில் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மணிப்பூரும் அசாமும் எங்களுக்கு வந்து இந்த பக்கத்தில் வந்து இப்போ அசாம் என்ன சொல்லுதுன்னா பக்கத்தில் பங்களாதேஷ், சைனா, மயன்மார் இவங்கெல்லாம் வந்து உள்ளே வந்துடுவாங்க, இன்சர்ஜென்சிஸ்லாம் உள்ளே வந்துடுவாங்க, எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும், அதனால் எங்களுக்கு ஆப்ஸ்வா வேணுங்கிறாங்க. அதே மாதிரி தான் வந்து மணிப்பூரும் அதே மாதிரி தான் பேசுகிறாங்க. இருக்கிறது எங்களுக்கு தான் அதிகமாக இன்சர்ஜென்சியோட இன்சிடென்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் எங்களுக்கு வந்து கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி, எங்களுக்கு வந்து நீங்கள் ரீட்டைன் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். சுப்ரீம் கோர்ட் ஹேஸ் டேக்கன் நோட் ஆஃப் செக்ஷன் 124A மிஸ்யூஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் செடிஷன், செக்ஷன் 24A அப்படிங்கிறது செடிஷன். ஸோ அதை பற்றி வந்து ஆல்ரெடி சிஜிஐ பேசியிருப்பார். இது வேண்டாம், இது அந்த காலத்தில் கொண்டு வந்து கொலோனியல் ரூலில் கொண்டு வந்தது, அது எதுக்கு இன்னமும் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பார். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யூனியன் லா மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பார்லிமெண்ட்டில் எந்த விதமான ப்ரொப்போசலுமே கொடுக்கல, கவர்மெண்ட் வந்து இந்த செடிஷனை வந்து டெலீட் பண்ணுற மாதிரி எதுவுமே சொல்லலை. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு 5 மாதமாகவே வந்து சீஃப் ஜஸ்டிஸ் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா இது வேண்டாம், இது கொலோனியல் ரூலாக இருக்குது, கொலோனியல் லாவில் கொண்டு வந்தது, அதை எதுக்கு இன்னும் வச்சுருக்கீங்க, இது நம்மளோட சராசரி மக்களோட ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனை பாதிக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. பட் இருந்தாலும் இதை பற்றி வந்து இன்னும் வந்து நாங்கள் டெலீட் பண்ணுற மாதிரி எந்த ப்ரொப்போசலும் வரல அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருப்பார். இதில் ஜூலை 15 வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா சிஜிஐ வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா இந்த செடிஷனை வந்து ஒரு இதில் கம்பேர் பண்ணியிருப்பார். என்ன கம்பேர் பண்ணியிருப்பார் அப்படின்னா இப்போ ஒரு கார்பெண்டர் இருக்கார் அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு பீஸ் ஆஃப் வுட்டை வந்து கட் பண்ணுறதுக்காக ஒரு டூல்ஸ் கொடுக்குறோம். அது கட் பண்ணுறதுக்காக டூல்ஸ் கொடுக்கும்போது அவர் அது என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு ஃபாரஸ்ட்டவே அழிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாரு. ஸோ அந்த மாதிரி இருக்குது நீங்கள் பண்ணுறது. உங்களுக்கு செடிஷன் அப்படிங்கிறது ஒரு டூலை கொடுத்தா நீங்கள் மொத்த மக்களுமே வந்து செடிஷனில் தூக்கி வந்து உள்ளே வச்சுருவீங்க போல், அந்த மாதிரி வந்து அவர் பேசுகிறாரு. இதில் அவர் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா சிஜிஐ வந்து அவர் ஒரு அவசியமாக பார்க்குறது என்ன அப்படின்னா நம்ம டெமோக்ரஸி அப்படிங்கிற நாட்டில் வந்து இதை வந்து பிரிட்டிஷ் காலத்தில் வந்து கொண்டு வந்த ஒரு லா தான். ஆக்சுவலாக செடிஷன் அப்படிங்கிறது பிரிட்டிஷ் காலத்தில் கொண்டு வந்த லா. அப்போ அந்த பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணான் அப்படின்னா மகாத்மா காந்தி, பாலகங்காதர திலக்கெல்லாம் தூக்கி உள்ளே வச்சான் செடிஷனில். ஆனால் அந்த லா நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவங்களவே உள்ளே வச்ச அந்த சட்டத்தை நம்ம இன்னமும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பேசினார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா இந்த மாதிரி வந்து இது 2015 வந்து ஸ்ரேயா செங்கல் கேஸ்லேயுமே என்ன சொல்லியிருப்பாங்க, இது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனை வந்து வயலேட் பண்ணுற மாதிரி இருக்குது, பர்சனல் லிபர்ட்டியை வயலேட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து சிஜிஐ வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா இவர் என்ன தான் சொன்னாலும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எந்த ப்ரொப்போசலுமே இல்லை, டெலிட் பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லைங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்ருக்காங்க. திரும்பி சிஜிஐ என்ன கேட்குறாருன்னா கவர்மெண்ட் கிட்ட எவ்வளவோ லா வந்து இதுக்கு முன்னாடிலாம் வந்து பழைய லாஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து த்ரோ பண்ணியிருப்பீங்க, பட் ஏன் இன்னும் செடிஷனை மட்டும் எடுக்காமல் இருக்கீங்க? ஆல்ரெடி நமக்கு நல்லா தெரியும் செடிஷன் வந்து பிரிட்டிஷ் காலத்துலேருந்து வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் செடிஷனில் செடிஷனில் புக் பண்ணவங்க உண்மையானுமே கன்விக்ட் ஆனது பார்த்திங்கன்னா ரேட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அப்படிங்கிறப்ப ஏன் வந்து இதை வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஏஜென்சி வந்து இந்த பவரை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க? அப்போ கவர்மெண்ட் வந்து பழைய சட்டங்கள் பழைய லாஸ்லாம் இருந்துச்சுன்னா அதை மட்டும் என்ன பண்ணிடுங்க டெலீட் பண்ணி தூக்கி போட்டுறாங்க. பட் ஏன் இன்னமும் இந்த செடிஷனை மட்டும் இன்னும் பார்க்காமே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டிருப்பார். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதிலேருந்து நம்ம பேக்ரவுண்ட் படிக்கணும். அப்போ ஹிஸ்டோரிக்கலாக என்ன செடிஷன்னா அப்படின்னு முதல்ல இது யார் கொண்டு வந்தா, ஏன் கொலோனியல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செடிஷன் லா அப்படிங்கிறது 17th century இங்கிலாண்டில் வந்து அப்போ இருந்த லா மேக்கர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு நல்ல விதமாக பேசினா மட்டும்தான் சர்வே ஆகணும், கவர்மெண்ட்டை கெட்டதாக பேசினாங்கன்னா சர்வே ஆகக்கூடாது, அவங்கள தூக்கி உள்ளே வைக்கணுங்கிறதுக்காக கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து ஒரிஜினலாக டிராஃப்ட் பண்ணது பார்த்திங்கன்னா 1837 தாமஸ் மெக்காலே அப்படிங்கிறவங்க தான், பிரிட்டிஷ் ஹிஸ்டோரியன் அவங்க. அதுக்கப்புறம் வந்து இது வந்து சர் ஜேம்ஸ் ஸ்டெஃபின் என்ன பண்ணார் அப்படின்னா இது வந்து கொண்டு வந்தார். யாராவது அஃபென்ஸாக வந்து இந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா தூக்கி உள்ளே வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி. இது வந்து அப்போ இருந்ததுலேயே வந்து ஒரு ரொம்ப மோசமான ஒரு கடுமையான ஒரு சட்டம் அப்படின்னே சொல்லலாம் இந்த செடிஷன் அப்படிங்கிறது.
இப்போ செடிஷன்னா என்ன பண்ணால் செடிஷனில் தூக்கி உள்ளே வைப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாராவது ஒருத்தர் வந்து வேர்ட் மூலியமாகவோ இல்லை பேசுகிறது மூலியமாகவோ எழுதுறது மூலியமாகவோ இல்லை சைன் மூலியமாகவோ இல்லை விசிபிள் ரெப்ரசன்டேஷன் மூலியமாகவோ அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக வந்து ஏதாவது பண்ணிட்டார். கவர்மெண்ட்டை வந்து எப்படி சொல்கிறது அஃபெக்ஷன் அந்த மாதிரி கவர்மெண்ட்டை வந்து அகேன்ஸ்டாக ஏதாவது பண்ணிட்டார் அப்படின்னா அவர் தூக்கி என்ன பண்ணிடுவாங்க, நீ செடிஷன், நீ கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக பேசிட்ட, நீங்கள் வந்து கவர்மெண்ட்டோட இறையாண்மையை வந்து பாதிக்கிற மாதிரி நீ நடந்துட்ட, கவர்மெண்ட்டோட இன்டெகிரிட்டி பாதிக்கிற மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்க, தூக்கி உள்ளே வச்சுருவாங்க. ஸோ அதான் வந்து செய்வாங்க. அப்படி செஞ்சுட்டாங்க அப்படின்னா அவருக்கு பெயிலே தரமாட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுவாங்கன்னா 3 வருஷத்துலேருந்து லைஃப் டைம் வரைக்கும் கூட உள்ளே வச்சுருவாங்க. வித் ஃபைனோடையும் கொடுத்து கூட வைப்பாங்க. கவர்மெண்ட்டில் இருந்தாங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்காது, இதில் ஏன்னா கவர்மெண்ட் ஜாப் போயிடும். ஸோ அந்த மாதிரியும் இருக்குது. ஸோ அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி எல்லாத்தையும் தூக்கி தூக்கி உள்ளே வைக்கிறீங்களே, இது வந்து ஒரு கொலோனியல் ரூலில் வந்தது தானே, எதுக்காக வந்து இப்படி பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து ஒரு மரத்தை வெட்டுறதுக்கு ஒரு பீஸ் ஆஃப் வுட்டை வெட்டுறதுக்கான ஒரு டூலை கொடுத்தோம்னா நீங்கள் மரத்தவே இப்படி வெட்டிகிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி சிஜே வந்து கேட்டிருப்பாரு. அதுக்கு இவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, லா மினிஸ்டர் எந்த விதமான ப்ரொபோசலுமே இல்லை அதை டெலீட் பண்ணுற மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், செடிஷன் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் நம்ம இதை ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதில் ஒரு வேர்ட் சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி வந்து காந்தி, பாலகங்காதர திலக்கெல்லாம் தூக்கி உள்ளே வச்சாங்க, அது இன்னமும் நீங்கள் வச்சுருக்கீங்க ஒரு டெமோக்ராட்டிக் நேஷனாக இருக்கக்கூடிய நம்ம கண்ட்ரியில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அப்போ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 19th century அண்ட் ஏர்லி 20th centuryயில் பார்த்திங்கன்னா நிறைய இந்தியன் நேஷ்னலிஸ்ட் லீடர்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணியிருப்பாங்க, தூக்கி உள்ளே வச்சுருப்பாங்க. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பர் எடிட்டர்ஸ் எல்லாத்தையும் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தூக்கி உள்ளே வைக்கும் போது அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த மாதிரி செடிஷனில் வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டீங்க, நீங்கள் நாட்டுக்கு அகேன்ஸ்டாக வந்து பரப்பிட்டுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தூக்கி உள்ளே வச்சுட்டாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜோகேந்திர சந்திர போஸ் அப்படிங்கிறவர் 1891 வந்து அவர் நியூஸ் பேப்பர் எடிட்டராக இருந்தார். அவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீங்கள் வந்து ஏஜ் ஆஃப் கன்சர்ன் பில்லை வந்து நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணீங்க, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரிலீஜியன் த்ரெட் பண்ணுறீங்க, இந்தியர்களை வந்து இது பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தூக்கி உள்ளே வச்சாங்க. இதை விட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாலகங்காதர திலக்கும் மகாத்மா காந்தியுமே தூக்கி செடிஷனில் வச்சாங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து அந்த காலத்தில் வந்து மகாத்மா காந்தியாக இருக்கட்டும், பாலகங்காதர திலகம் வந்து நம்ம நாட்டுக்காக வந்து போராடி இருப்பாங்க. அப்போ நாட்டுக்காக அவங்க சுதந்திரம் தனியாக வேணும்னு சொல்லி தானே பிரிட்டிஷ்கிட்ட வந்து போராடினாங்க. அப்போ பிரிட்டிஷை பொறுத்த வரைக்கும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அகேன்ஸ்டாக இருக்கிற மாதிரி தானே அர்த்தம். அதனால் அவங்க என்ன பண்ணாங்க, இவங்கெல்லாம் வந்து நாட்டுக்கு எதிர்ப்புன்னு சொல்லிட்டு தூக்கி உள்ளே வச்சாங்க. பட் இப்போயும் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், அதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத இவர் சொல்கிறார். அடுத்து பார்த்திங்கன்னா ஒமிக்ரான் வந்து ரொம்ப வேகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. இது வந்து வேக்சின் போட்டதே வந்து வீக்கன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி WHO வந்து சொல்கிறாங்க. இது வந்து இந்த ஒமிக்ரான் அப்படிங்கிறது டெல்டாவே ஓவர்டேக் பண்ணும் போல் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ ஒமிக்ரான் வேரியண்ட்டை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆல்ரெடி பார்த்துட்டோம், பட் இருந்தால் இன்னொரு தடவை பார்க்கலாம். WHO வந்து இது SARS-CoV-2 புது வேரியண்ட் தான் ஒமிக்ரான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சவுத் ஆஃப்ரிக்காவில் தான் பார்த்திங்கன்னா பரவுச்சு. இதுக்கு வந்து வேரியண்ட் ஆஃப் கன்சர்ன்கிற கேட்டகரியில் கொடுத்தாங்க. அப்படின்னா அதிகப்படியாக பரவும் அப்படின்னு அர்த்தம். சிவியாரிட்டி வந்து ரொம்ப மாற்றமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இதுக்கு ஒமிக்ரான் அப்படின்னு பேர் வச்சாங்க. இது வந்து நெட்வொர்க் ஃபார் ஜீனோமிக் சர்வேலன்ஸ் இன் சவுத் ஆஃப்ரிக்கா தான் வந்து இதை ஐடென்டிஃபை பண்ணாங்க. இதோட லைனேஜ் பார்த்திங்கன்னா B.1.1.529. இது மல்டிபிள் ஸ்பைக் ப்ரோட்டீன் மியூட்டேஷன் ஆகிறது. இது டெல்டா வேரியண்ட்டை விட அதிகமாக பரவும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ் இன் அ போஸ்ட் பேண்டமிக் வேர்ல்டு. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, போஸ்ட் பேண்டமிக் வேர்ல்டில் வந்து நம்ம என்ன மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இவர் பேசுகிறாரு. ஸோ COVID-19 அப்படிங்கிற இந்த பேண்டமிக்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்தோட வாழ்வாதாரம் எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கும். எக்கனாமியே வந்து பேரழிவில் ஆயிருக்கும். கிட்டத்தட்ட வந்து நிறைய வந்து க்ரோத் அஃபெக்ட் ஆகிருக்கும், ட்ரேட் அஃபெக்ட் ஆகிருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட், எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு எல்லாமே பாதிச்சிருச்சு. இதில் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, கவர்மெண்ட்டு, அப்புறம் வந்து குளோபல் இன்ஸ்டியூஷன், இண்டஸ்ட்ரி, அகாடமி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், எல்லோரும் உலகத்தில் இருக்கவங்க எல்லோரும் ஒன்று சேர்ந்து கை கூர்ந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நாட்டில் நடக்கிற குளோபல் சேலஞ்சஸ் எல்லாத்தையும் நம்ம டேக்கிள் பண்ணணும். அதுக்கப்புறம் மற்ற நாடுகளுக்கெலாம் வந்து நம்ம ஹெல்ப் பண்ணணும், அவங்க எக்கனாமிக்ஸ் வந்து ரீபில்ட் ஆகிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதில் இந்த நாவல் கொரோனா வைரஸ் வந்து இந்த பேண்டமிக்கில் நமக்கு ஒரு விஷயம் நமக்கு ஹைலைட் பண்ணிட்டு போயிடுச்சு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷனுங்கிறது எவ்வளோ முக்கியம், அது இப்போக்கும் சரி ஃப்யூச்சர் சேலஞ்சுக்கும் சரி எவ்வளோ முக்கியங்கிறது நமக்கு புரிய வச்சிருச்சு. இதில் வந்து ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் வந்து நமக்கு என்ஜின் ஆஃப் த க்ரோத் அப்படிங்கிறதையும் நமக்கு தெரியும். ஸோ இதில் வந்து என்ன மாதிரி ஏரியாஸ்லாம் வந்து இவர் பார்க்கணும் அப்படின்னு இவர் சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ கரண்ட்டாக வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லாத்துக்கிட்டையும் வந்து பார்ட்னர்ஷிப் வந்து பில்ட் பண்ணுங்கள்.
நிறைய வந்து ட்ரஸ்ட் ஏரியா வந்து க்ரியேட் பண்ணுங்கள், நம்பிக்கையை வந்து க்ரியேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வேர்ல்டு எக்கனாமி வந்து இப்போ தான் வந்து திருப்பி வந்து ரெக்கவர் ஆகிட்டுருக்கு. பட் இந்த ரெக்கவரிங் இப்போ வந்துட்டு நாளைக்கு போகிறது வந்து ரெக்கவரி கிடையாது, லாங் டேர்ம் ரெக்கவரி கிடையாது. ஸோ லாங் டேர்மாக வந்து நமக்கு சஸ்டைனபிளாக இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அப்போ நிறைய வந்து இந்த மாதிரி வந்து பேண்டமிக் சமயத்தில் நிறைய வந்து ஸ்டிமுலஸ் பேக்கேஜ்லாம் நம்ம கொடுத்துருப்போம். அதை வந்து சடனாக இப்போ ஸ்டாப் பண்ணிங்க அப்படின்னா அதுவே என்ன ஆயிரும், எக்கனாமிக் வந்து ரிஸ்க்காக போயிடும், ஃபினான்ஷியல் இன்ஸ்டெபிலிட்டி வந்து வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ரெண்டாவது என்ன சொல்கிறாருன்னா, பேண்டமிக் வந்து சிவியராகவே வந்து குளோபல் சப்ளை செயினை வந்து அஃபெக்ட் பண்ணி எவ்வளவோ நமக்கு சப்ளை இல்லாமல் நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம் உலகத்தில் எல்லாத்துக்குமே. ஈவன் நமக்கே வந்து ஆக்சிஜன் சப்ளை இல்லாமல் அன்றைக்கி எவ்வளோ கஷ்டப்பட்டோம் செகண்ட் வேவில். ஸோ அந்தளவுக்கு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ பேண்டமிக் வந்து இருந்து நம்ம என்ன தான் வந்து டெவலப் ஆகி வந்துட்டு இருந்தாலும் கூட நம்மளோட ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி எதுவாக இருக்கணும், மெடிக்கல் சப்ளைஸும் எசென்ஷியல்ஸ்க்கும் தான். அதுக்கு தான் நமக்கு இனிமேல் வந்து ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வேர்ல்டு டேட்டா வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, யுனைடெட் நேஷன் கான்ஃபரன்ஸ் ஆன் ட்ரேட் அண்டு டெவலப்மெண்ட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ட்ரேடு பார்த்திங்கன்னா 2020 கம்பேர் பண்ணும்போது இந்த தடவை வந்து 20.4 அந்தளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. போன வருஷத்தோட இந்த தடவை ட்ரேட் அதிகமாகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வேர்ல்டு ட்ரேடு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கோவிட்-19 விட கோவிட்-19க்கு பிஃபோர் இருந்ததை விட இப்போ அதிகமாகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, 15%. அதுக்கப்புறம் உலக லெவலில் இருக்கக்கூடிய ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2021 பாதியிலே வந்து $852 பில்லியன் இருக்குது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டெவலப்பிங் எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த 2021 பாதியில் வந்து $427 பில்லியன் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து இது செகண்ட் சொன்னாங்க. தேர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம எல்லாத்துக்கிட்டையும் வந்து காம்படிட்டிவ்னஸ் க்ரியேட் பண்ணோம், அப்போ தான் க்ரோத் கிடைக்கும், இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. நிறைய வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நிறைய வந்து நம்ம பாலிசிஸ் கொண்டு வந்தோம்னா அதிகமாக ப்ரொடக்டிவிட்டி வரும், நிறைய வேலைவாய்ப்பு வந்து ஜென்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்த் எதை கான்சன்ட்ரேட் பண்ண சொல்கிறாங்கன்னா, டிஜிட்டல் எக்கனாமி. அது நமக்கு நல்லா தெரியும். இந்த தடவை கோவிட் சமயத்தில் வந்து எல்லாமே டெலிமெடிசன், டெலிலேர்னிங், அப்புறம் இ-லேர்னிங், அப்புறம் டெலிவரி சர்வீஸ் எல்லாமே வந்து ஆன்லைனில் தான் போயிடுச்சு. நம்ம எதுவுமே வந்து ஆஃப்லைனில் போய் எதுவுமே வாங்குறது கிடையாது, ஆப் பண்ணுறது கிடையாது. ஸோ ஆன்லைனில் ஆயிடுச்சு. அப்படிங்கிறப்ப இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்து கொண்டு வரணும், டூல்ஸ் கொண்டு வரணும், பில்டிங் ரோபோஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணணும், அப்புறம் ஒர்க்கர்ஸ் ட்ரைனிங் கொடுக்கணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் எஜுகேஷனில், ஒகேஷ்னல் ட்ரைனிங் கொடுக்கணும், அப்புறம் வந்து கெப்பாசிட்டி பில்டிங் கொடுக்கணும். இந்த மாதிரி எல்லாமே பண்ணணும். அப்போ தான் வந்து நம்ம டெக்னாலஜி கேப்பை வந்து ஃபில் பண்ணிவிட்டு நம்ம இப்போ இருக்கிறதும் சரி இனி புதுசாகவும் நம்ம கொண்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆனால் பார்த்திங்கன்னா இந்த சமயத்தில் வந்து அட் ப்ரெசென்ட் பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இன்னோவேஷனில் போகிறது வந்து க்ரூஷியல், பிகாஸ் வந்து க்ரைசிஸ்னால். அடுத்து ஃபிஃப்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, கிளைமேட் சேஞ்ச் நமக்கு நல்லா தெரியும். இப்போ வந்து COP26 வந்து COP26 கிளாஸ்கோ நடந்ததில் நம்ம இந்தியா என்ன சொல்லியிருப்பாங்க, 2070 நெட் ஜீரோ எமிஷன் வந்து நம்ம பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இந்தியா வாக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப நமக்கு இனி பாலிசி மேக்கர்ஸ்க்கு வந்து ரொம்ப வந்து ஒரு அர்ஜென்ட் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து இது கிளைமேட் சேஞ்ச் ரிலேட்டடாக வந்து நிறைய பாலிசிஸ் வந்து கொண்டு வரணும். ஸோ இது ஒரு பிரச்சனை இருக்குது, நம்ம அதை பார்க்கணும். இதில் பார்த்திங்கன்னா இந்தியா எவ்வளோ தான் வந்து நம்ம சிட்டிசனை பார்த்துக்கிறது மட்டும் இல்லாமல் இந்தியா வந்து நிறைய நாடுகளுக்கு கிட்டத்தட்ட 150 நாடுகளுக்கு மேலே உள்ளவங்களுக்கு வந்து மெடிக்கல் சப்ளைஸ் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம நேற்று கூட பார்த்தோம், சண்டே பார்த்தோம், ஆப்கானிஸ்தானுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மெடிக்கல் சப்ளைஸ் வந்து அனுப்பியிருப்பாங்க. இதனைக்கும் ஆப்கானிஸ்தானில் தாலிபான் தான் இருக்காங்க, அவங்க தான் ரூல் பண்ணிகிட்ருக்காங்க. பட் அவங்கள பிடிக்கலைனாலும் கூட அங்கே இருக்கிற மக்களுக்காக நம்ம அனுப்பியிருப்போம். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம நிறைய பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து இதில் வந்து இந்த ஆத்தர் வந்து சொல்கிற கான்செப்ட். ஸோ ஜஸ்ட் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா, த எவல்யூஷன் அண்ட் ஃப்ரேமிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், எப்படி வந்து கான்ஸ்டியூஷன் வந்து ஃப்ரேம் ஆச்சு, அப்புறம் வந்து செப்பரேஷன் ஆஃப் பவர்னால் என்ன அப்படிங்கிற பற்றி அவர் பேசுகிறாரு. ஸோ அவர் என்ன பேசுகிறாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கான்ஸ்டியூஷன் டே பார்த்திங்கன்னா November 26, எப்போயுமே வருஷம் வந்து கான்ஸ்டியூஷன் டே வந்து November 26 வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த வருஷமும் கண்டிப்பாக பண்ணாங்க. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட்டில் வந்து ஒரு சென்ட்ரல் ஹால் நல்ல பெரிய லெவலில் வந்து கிராண்ட் ஈவெண்ட்டாக வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. அதில் வந்து சிட்டிசன்ஸ் கிட்ட வந்து சொல்லுவாங்க, ரிமைண்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து எப்படி வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து அடாப்ட் பண்ணாங்க, 72 வருஷம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. நல்லா வந்து பெரிய லெவலில் வந்து கான்ஸ்டியூஷனோட கிரேட்னஸை பற்றிலாம் பேசியிருப்பாங்க. இந்த மாதிரிலாம் பேசினாங்க. எல்லாம் பேசிட்டு நம்மளோட நேருவை பற்றியும் பேசினாங்க. அதில் வந்து இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸில் வந்து லீடர்ஷிப்பாக இருந்தது பண்டிட் ஜவஹர்லால் நேரு. இவர் வந்து தான் டிமாண்ட் பண்ணார் 1935. அதுக்கப்புறம் தான் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி என்ன பண்ணாங்க, கான்ஸ்டியூஷனை வந்து ஃப்ரீ இந்தியாவுக்கு மேக் பண்ணணும் சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணாங்க.
நேரு தான் என்ன சொன்னார் அப்படின்னா, எலெக்ஷன் வந்து நம்ம அடல் ஃப்ரான்சிஸ் முறையில் வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும். 18 வயசு ஆனவங்களுக்கெல்லாம் வந்து அவங்க எல்லாம் ஓட்டு போடுற மாதிரி அடல் ஃப்ரான்சிஸ் முறையில் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. 11 வருஷம் கழித்து கம்யூனல் ரெப்ரசன்டேஷனாக தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் 3 வருஷம் கழித்து என்னாச்சுன்னா, ரொம்ப படாத உழைப்பு போட்டு நிறைய கஷ்டப்பட்டு கான்ஸ்டியூஷன் என்னாச்சுன்னா கம்ப்ளீட் ஆச்சு நவம்பர் 1949. அதுக்கப்புறம் இது வந்து அடாப்ட் பண்ணாங்க நவம்பர் 26. பட் இருந்தாலும் வந்து இது வந்து பிரசிடெண்ட் வந்து எப்போ சைன் பண்ணி இது பண்ணார் அப்படின்னா, அப்போ ராஜேந்திர பிரசாத் இருந்திருக்காரு. அவர் அடாப்ட் பண்ணி கொண்டு வந்தது இதுதான் வந்து ஜனவரி 26, 1915. ஏன் அந்த டேட்டை சூஸ் பண்ணாங்க அப்படின்னா, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து 1913 வந்து நேருவோட லீடர்ஷிப்பில் இருந்துச்சு. அப்போ அவர் என்ன டிக்ளேர் பண்ணியிருப்பாருன்னா, பூர்ண ஸ்வராஜ், கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் ஃபார் இந்தியா அப்படிங்கிற மாதிரி டிக்ளேர் பண்ணியிருப்பார் அன்றைக்கி. அந்த நாளை வந்து மனசில் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த நாளை தேர்ந்தெடுத்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இவர் தான் வந்து அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படிங்கிறது ஒன்று கொண்டு வந்திருப்பார். இதை தான் வந்து இப்போ நம்ம பிரியாம்பிளில் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய ஐடியாஸ் வந்து நிறைய இடத்துலேருந்து எடுத்திருப்போம். யூரோப்பியன்லேருந்து ரினைசான்ஸ் அப்படிங்கிறது. ரினைசான்ஸ்னால் நம்ம வந்து புதுசாக திங்க் பண்ண நம்ம எப்படி இருக்கோம், நம்ம எதுக்காக இப்படி இருக்கோம், நம்ம வேறு மாதிரி இருக்கணும், நம்ம உங்களுக்கு அடிமையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏன் ஒய் வாட் அப்படிங்கிற மாதிரி நம்ம திங்க் பண்ணுறோம் பார்த்திங்களா, அதான் ரினைசான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது அவங்களுக்கு வந்தனால தான் அவங்களுக்கு கிடச்சிச்சு அந்த ஐடியாஸ். அப்புறம் அமெரிக்காவோட இண்டிபெண்டன்ஸ் வாங்கினது, அப்புறம் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் எல்லாமே வந்து இவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிச்சு. அதையும் பற்றியும் பேசியிருப்பார். அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் பேசினதுக்கப்புறம் அம்பேத்கர் பற்றி கண்டிப்பாக பேசியிருப்பாங்க. ஏன்னா அவர் தான் டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்மனே. அவர் தான் வந்து இவ்வளோ வந்து நம்ம கான்ஸ்டியூஷனை வந்து மேக் பண்ணார். எல்லா கண்ட்ரிஸ்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக முக்கியமான கான்செப்ட் எல்லாத்தையும் இது பண்ணி ஃப்ரேம் பண்ணார். வேர்ல்ட்லேயே வந்து ஒரு லார்ஜஸ்ட் ஒரு கான்ஸ்டியூஷன் அப்படின்னு கேட்டால் அது இந்தியா தான். ஸோ அந்தளவுக்கு வந்து அவர் மேக் பண்ணார். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, பார்லிமெண்ட்ரி சிஸ்டத்தில் பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ், ஜுடிஷியரி அப்படின்னு இருக்குது. எக்ஸிக்யூட்டிவ் என்ன பண்ணணும் அப்படின்னா லெஜிஸ்லேச்சருக்கு அக்கௌண்டபிளாக இருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டால் லெஜிஸ்லேச்சரில் இருக்கிறவங்க எல்லாருமே ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் பீப்புளாக இருப்பாங்க. அதுவும் லெஜிஸ்லேட் என்ன பண்ணணும், மக்களுக்கு வந்து அக்கௌண்டபிளாக இருக்கணும். ஏன்னா அவங்க தான் வந்து எலெக்ட் பண்ணாங்க, 5 வருஷத்துக்கு ஒரு தடவை மக்கள்கிட்ட தான் வரணும். ஸோ ஆனால் இவங்க அவங்களுக்கு அக்கௌண்டபிளாக இருப்பாங்க, அவங்க இவங்களுக்கு அக்கௌண்டபிளாக இருப்பாங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, செப்பரேஷன் ஆஃப் பவர் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து தெரியுது. அப்போ செப்பரேஷன் ஆஃப் பவரை பற்றி நம்ம பார்க்கணும். செப்பரேஷன் ஆஃப் பவர் பார்த்திங்கன்னா 4th century BCயில் வந்து இந்த கான்செப்ட் வந்து ஃபஸ்ட்டு அரிஸ்டாட்டில் வந்து கொண்டு வராரு. ஸோ இதில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஜென்ரல் அசம்பிளி, அப்புறம் பப்ளிக் அஃபீஷியல், அப்புறம் ஜுடிஷியரி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஜான் லாக் அப்படிங்கிறவர் என்ன பண்ணார்னா, ஒரு மாடர்ன் டிசைன் பண்ணார். இதோட பிரின்சிபல்ஸ் எல்லாத்தையும் மாடர்ன் டிசைன் பண்ணார். அதுக்கப்புறம் வந்து மாண்டெஸ்க்யூ அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா 18th centuryயில் வந்து இது சயின்டிஃபிக் டாக்ட்ரின் இதை வந்து கொண்டு வந்தார். ஸோ இப்போ வந்து நம்ம செப்பரேஷன் ஆஃப் பவர் அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களும் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். லெஜிஸ்லேச்சர் என்ன பண்ணுவார், லா மேக் பண்ணுவார். ஸோ அந்த லா மேக் பண்ணுறது என்னென்னா, இந்த 2 பேரும் ஜுடிஷியரி எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்து அதை பேஸ் பண்ணி லா மேக் பண்ணுவார். பேசஸ் ஃபார் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி அதர் 2 ஏஜென்சிஸ் அதை பொறுத்து வந்து லா மேக் பண்ணுவார். எக்ஸிக்யூட்டிவ்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ லெஜிஸ்லேச்சர் வந்து லா மேக் பண்ணி வச்சுருக்காங்கல்ல, அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அவங்க கொண்டு வந்ததை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க தான் வந்து கவர்மெண்ட்டோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட்டாக இருப்பாங்க. பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், பிரசிடென்ட், கவர்னர்ஸ் இவங்க தான். ஸோ இவங்க வந்து அவங்க லெஜிஸ்லேச்சர் மேக் பண்ணதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஜுடிஷியரி என்ன பண்ணுவாங்க, அவங்க மேக் பண்ணதில் வந்து கரெக்டாக தப்பா ஏதாவது அன்கான்ஸ்டியூஷனலாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அப்புறம் வந்து நல்ல சிட்டிசனுக்கு வந்து நீதி கொடுப்பாங்க. இதுதான் வந்து அவங்க செய்வாங்க. இப்போ இந்த மாதிரி வந்து டாக்ட்ரின் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் பவரில் வந்து என்ன முக்கியத்துவம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த மாதிரி வந்து ஒருத்தவங்களுக்கு மட்டும் கொடுக்காம பிரித்து கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து மிஸ்யூஸ் பண்ண மாட்டாங்க, பவரை வந்து மிஸ்யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கப்புறம் சிங்குலராக வந்து எந்த அத்தாரிட்டி இருக்க மாட்டாங்க. அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து மால் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆகிடும். கரப்ஷன் பண்ணுவாங்க, நெப்போட்டிசம் பண்ணுவாங்க, பவரை வந்து மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் செப்பரேஷன் ஆஃப் பவர் அப்படிங்கிறது இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஆட்டோக்ரஸி வந்து இருக்கக்கூடாது, டெமோக்ராட்டிக்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் சேஃப்கார்ட் பண்ணணும், இண்டிவிஜுவலோட லிபர்ட்டியை வந்து சேஃப்கார்ட் பண்ணணும், கரெக்டான அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது கொண்டு வந்தது. அப்புறம் ஜுடிஷியரி வந்து எப்போவுமே வந்து சுதந்திரமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும். இப்போ யாராவது லெஜிஸ்லேச்சர் வந்து தேவையில்லாமல் அன்கான்ஸ்டியூஷனலாக ஏதாவது லா கொண்டு வந்தாங்கன்னா அதை கரெக்டாக பார்த்து பேலன்ஸ் பண்ணி வைக்கிறதும் இவங்களோட பொறுப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் தடுக்கணும். திடீர்னு அவங்களுக்கு எல்லாத்துலேயும் அவங்ககிட்டே பவர் இருந்துச்சுன்னா என்ன வேணால் லா கொண்டு வரலாம்ல. அதனால தான் பவர் வந்து பிரித்தாங்க, செப்பரேஷன் ஆஃப் பவர் அப்படிங்கிறத பிரித்தாங்க. எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி, லெஜிஸ்லேச்சர் அப்படிங்கிற மாதிரி பிரித்தாங்க. ஸோ நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது த ட்ரீம் ஆஃப் பீயிங் ஏ சிப் ஹப். ஸோ
ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து சிலிக்கான் செமிகண்டக்டர் உங்களுக்கு தெரியும், எல்லா மொபைல்ஸ், கம்ப்யூட்டர்ஸ் எல்லாத்துக்குமே சிலிக்கான் செமிகண்டக்டர் அப்படிங்கிறது அந்த சிப் ரொம்ப முக்கியம். பட் அது நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, இந்த கோவிட் சமயத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஏன்னா நமக்கு வந்து சைனா கிட்டேருந்து தான் மோஸ்ட்லி வந்து நம்ம வாங்குகிறோம். அப்போ அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க, ஷார்ட்டேஜாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒன்றுமே பண்ண முடியாது, நமக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்படும். ஸோ அதனால் நம்ம ஒரு ஹப்பு இது பண்ணுற மாதிரி வந்து பிளான். பட் இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து நீங்கள் பார்க்கணும். இந்தியா இந்த மாதிரி ஹப் கொண்டு வரணும்னா நிறைய வந்து ஃபேக்டர்ஸ் வந்து நீங்கள் பார்க்கணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்தியாவோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலிக்கான் செமிகண்டக்டர் சிப் வந்து நம்ம உருவாக்கணும், மேனுஃபேக்சரிங் பண்ணணும் அப்படிங்கிறது இந்தியாவோட எய்மு. ஸோ இதுக்காக வந்து செமிகண்டக்டர் ஃபேப்ரிகேஷன் பிளான்ட் வந்து தைவானோட ஹெல்ப்போடு வந்து நம்ம செய்யலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. இதுக்காக கவர்மெண்ட் வந்து $7.5 பில்லியன் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. டாடா குரூப்பும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு 3 ஸ்டேட்ஸ் கிட்ட போய் பேசினாங்க. தமிழ்நாடு, தெலுங்கானா, கர்நாடகா. உங்களுக்கு தெரியும் கர்நாடகா அப்படிங்கிறது சிலிக்கான் ஹப்போட பெரிய ஒரு இதுன்னே சொல்லலாம். அப்போ இந்த 3 ஸ்டேட்டுக்கிட்டையும் போய் பேசுகிறாங்க. பேசி என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஒரு 300 மில்லியன் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிக்காக அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வந்து ஐஐடி அலுமினி அப்படிங்கிறது வந்து ஆந்திர பிரதேஷில் இருக்குது. அவங்களுமே 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இதை கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சாங்க. பட் ஆனால் வந்து அவங்க இப்போ ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, அவங்களுக்கு இந்த மாதிரி கவர்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்க இந்த இதில் அவங்க ஜாயின் பண்ணிக்குவாங்க, இனிஷியேட்டிவ்ஸில் வந்து அவங்க ஜாயின் பண்ணிப்பாங்க. இந்த ஐடியா பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேஷில் வந்து 2014 நினச்சாங்க. நாஸ்காம் என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி அங்கே வந்து கொண்டு வரலாம், ஒரு நேஷ்னல் டெக்னாலஜி காரிடோர் வந்து ஆந்திர பிரதேஷோட கோஸ்டலில் வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. விசாகப்பட்டினம், ராஜமுண்டு, விஜயவாடா அந்த மாதிரி இடத்துலலாம். ஏன் அங்கே கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா, அங்கே நல்ல சாயில் இருக்குது, சாண்ட் இருக்குது, வாட்டர். ஏன்னா சாண்டுங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த சிலிக்கான் வந்து கொண்டு வரது, சிலிக்கான் இன்கோட் சொல்லி கொண்டு வரதுக்கான முக்கிய மூலப்பொருளே பார்த்திங்கன்னா சாண்டு தான். ஸோ அது ரொம்ப முக்கியமாக அங்கே இருந்துச்சு. வாட்டர் இருந்துச்சு, ரோடு இருந்துச்சு, ரயிலு, போர்ட்ஸு, ஏர்போர்ட் கனெக்டிவிட்டி, இண்டஸ்ட்ரி பாடி எல்லாமே அந்த பக்கம் இருந்துச்சு. ஸோ அதை கொண்டு வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக அப்போயே நினச்சாங்க. ஸோ பார்த்திங்கன்னா இது வந்து ஓகே, இது ஒரு நல்ல விஷயந்தான், நீங்கள் இந்த மாதிரி கவர்மெண்ட் பண்ணுறது வந்து நல்ல விஷயந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் இருந்தாலும் இதில் வந்து இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியை பற்றி நம்ம இதில் யோசிக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஏன்னா இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் வந்து ஃபாரின் என்டிட்டிஸ் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அதையும் வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, சப்ளை அண்ட் வேல்யூ செயினை வந்து நம்ம ப்ரமோட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்து இதில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த டாபிக் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி வந்து சிலிக்கான் கண்டக்டரை பற்றி ஏன் வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படிங்கிறதுக்காகவும், நம்ம அதை கொண்டு வரணும்னு நினைக்கிறோம்னா நமக்கு வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதையும் வந்து நமக்கு சைனா கிட்டேருந்து நம்ம அதிகமாக வாங்கிட்டு இருந்தோம். பட் திடீர்னு ஷார்ட்டேஜ் வந்து ஆனதுனால நமக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அப்போ அதை நம்மளே இந்த மேனுஃபேக்சரிங் பண்ணணும்ல. ஸோ அந்த ஒரு ரீசன் தான் இதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். ஸோ நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா மென்டர்ஷிப் இருக்குது. நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, இந்த மாதிரி வந்து ஃபிலிம்ஸ் 2022 எழுத போகிறேன், ஸோ அதுக்கு வந்து என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பீங்க. தென் நோட் மேக் பண்ணுறது எப்படி, ஹிந்து நியூஸ் அனாலிசிஸ் பற்றியும் நிறைய கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை டெய்லி ஷெடியூல்ஸ் வந்து நான் போட்டு தருவேன். ஸோ உங்களுக்கு டெய்லி ஷெடியூல்ஸ் வேணும், என்னென்ன படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்மக்கிட்ட மென்டர்ஷிப் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து தனியாக வந்து டெலிகிராமில் வந்து என்கிட்ட கேளுங்க, நான் சொல்கிறேன் உங்களுக்கு டீட்டெயிலாக. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். இனி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.